கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த புதன்கிழமை வேத பாட வகுப்பு பைபிள் ஸ்டடிக்காக உங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வரவேற்கிறேன். தேவநாம மகிமைக்காக நாம் இப்பொழுது செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்களை ஆசீர்வதித்து கொடுத்தீர். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கர்த்தாவே, அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பி ஆண்டவரே, 3 தெய்வீக நியமங்கள் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியானது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்தாரும். சகல துதிகன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 3 தெய்வீக நியமங்கள் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்க போகிறோம். 3 பிசிக்கல் டிவைன் ஆர்டர்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 தெய்வீக நியமங்கள் இதை நாம் பார்க்கிறோம். 3 தெய்வீக நியமங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் முதலாக சொன்னார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்தீர்களானால், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 3. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இயேசு தாமே சொன்ன அந்த வார்த்தை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதை நான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கடைசி வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரிலே, in the name of the Father and of the Son and of the Holy Ghost, பெயரிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்பொழுது நாம் கவனிப்போம். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இது எப்பொழுது என்றால், இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு கட்டளை கொடுக்குறார். அது உலகத்தில் இருந்த பொழுது ஒருவன் ஜலத்தினாலும், அதாவது தண்ணீரினாலும், ஆவியினாலும், பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு குறிப்பிட்ட கலிலேயாவில் உள்ள குறித்திருக்க அந்த மலைக்கு அழைத்து
அவர் கடைசியாக சொல்கிறார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரிலே, நல்லா கவனிக்கணும், அப்படியே பட்ட பெயரில் கொடுக்க சொல்லலை. இந்த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், ஒரே ஒரு நாமம், ஒரே ஒரு பெயர், அதில் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க. அடுத்தது, நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்கள், இது அவருடைய கட்டளை. இப்போ ஞானஸ்நானத்தில் இயேசு சொன்னது, முதலாவது ஜலத்தில் ஆவியிலும் பிறக்கணும், ரெண்டாவது நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஆகையால் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு ஒரு காரியம் இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்ன? நாம் ராபோஜனத்தை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அதே போல் அங்கு லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுதாமே அங்கே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரும் யோவானா அல்லேலூயா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், முழுகினவன் என்றால் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவன், பாவ மன்னிப்புக்கென்று ஏற்கனவே முழுகி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று இயேசு சொன்னார். ஆகையால் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது பாருங்கள், நீங்கள் என்னை 13ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதுவும் கட்டளை. இப்போ 3 கட்டளைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த 3 கட்டளை. ஒன்று, தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, அப்படி ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யணும்? ராபோஜனம் செய்ய வேண்டும். அது 1 கொரிந்தியர் 11 நாம் வாசித்தோம். அந்த அப்பத்தை, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆகையால் இதுவும் சபையில் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. மூன்றாவதாக, கால்களை கழுவ கடவர்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதில் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கட்டளை. அப்போ 3 கட்டளையை ஆண்டவர் கொடுத்துருக்கார். நல்லா கவனிக்கணும். முதல்ல தண்ணீர் ஞானஸ்நானம், அடுத்து அப்பம் பிக்குதல், மூன்றாவது கால்களை கழுவுதல். 3 நியமங்களை குறித்து தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 தெய்வீக நியமங்கள், 3 பிசிக்கல் டிவைன் ஆர்டர்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். 3 செய்தி பார்க்குறோம். இந்த நியமம் என்ன? தீர்க்கதரிசி செய்தியிலையும் நாம் இதையும் பார்க்கணும். முதலாவது பாருங்கள், ஞானஸ்நானம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கொடுக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய இரவு உணவு, அதாவது ராபோஜனம், லார்ட்ஸ் சப்பர் அல்லது கம்யூனியன். மூன்றாவது, கால்களை கழுவுதல், ஃபுட் வாஷிங். 3 காரியம் பாருங்கள். முதலாவது நாம் பார்ப்போம், ஞானஸ்நானம் என்றால் அது எப்படி எடுக்க வேண்டும்? தி ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. தி ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் தான் அந்த ஒரே ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆமென். There is no such a thing as Father, Son, Holy Ghost baptism
இட் இஸ் டைட்டில்ஸ் நாட் நேம்ஸ். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது, அந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு தலைப்பு தான், வெறும் தலைப்பு மாத்திரமே. ஆனால் அது பெயர் அல்ல. பெயர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அடுத்தது வேதாகம அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அப்படி எங்கு தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறது என்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 8:16, சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அவ்விடத்தில் வந்த பொழுது அவர்கள் ஒருவரும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:48, அது கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொன்னதுனால சில பேருக்கு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால தான் நான் போன வாரம் இந்தி பைபிளிலிருந்து அதை வாசித்து காத்தேன். கர்த்தருடைய நாமம் என்று இந்த ஜேம்ஸ் அரசன் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆனால் ஹிந்தி பைபிளில் அது என்னவா இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். அடுத்து அப்போஸ்தலர் 19:5ஆம் வசனம், அவர்கள் யோவான்ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். பவுல் அவர்களிடத்தில் வந்த பொழுது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டான். நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படவில்லை. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 19:5ஆவது வசனம் பாருங்கள். ஆகையால் ஒரே ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கிறது மட்டும்தான் பைபிள் படி சரியானது, வேறு எதுவுமே சரி கிடையாது. இரண்டாவது, கர்த்தருடைய ராபோஜனம், கர்த்தருடைய இரவு உணவு வந்து லார்ட்ஸ் சப்பர். இப்போ லார்ட்ஸ் சப்பரை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கணும்? தி லார்ட்ஸ் சப்பர் இஸ் நாட் எ ரிச்சுவல். அதாவது கர்த்தருடைய ராபோஜனம் என்பது சடங்கு அல்ல. அடுத்து, இட் இஸ் எ மெமோரியல் ஆஃப் ஹிஸ் சஃபரிங் அண்ட் டெத். அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும்படி செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11 வாசித்தோம். அந்த அப்பத்தை பிடித்து என்னுடைய மரணத்தை என்ன செய்ய நினைவு கூறுங்கள் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால் இதுக்கு பேர் தான் லார்ட்ஸ் சப்பர், அதாவது ராபோஜனம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்பொழுது அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ partake ஆஃப் கம்யூனியன் unworthily you eat a drink damnation to yourself. இயேசு சொன்ன அந்த வார்த்தை, ராபோஜனத்தில் என்னுடைய மாம்சத்தை புசிக்கணும், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது என்ற வசனத்தின்படி தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ச் ஆர்டரில். அடுத்தது வேதாகம அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம். அதே போல் லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தால் நாம் அதை கூட வாசிக்கலாம். லூக்கா 22 நாம் இப்பொழுது வாசித்தோமா? லூக்கா சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 19 முதல், அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதே தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன பவுல் சொன்னாரோ அதே தான் லூக்காவும் சொல்கிறார். பாருங்க, மத்தியும் ராபோஜனத்தை சொல்கிறாரு, மார்க்கு சொல்கிறாரு, லூக்கா சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாரு, அடுத்தது பவுலும் சொல்கிறார். எத்தனை சாட்சிகள் பாருங்கள். அதனால் இங்கு லூக்கா என்ன எழுதுகிறார்? அவருடைய அப்பத்தை இது என்னுடைய சரீரமாக இருக்கிற என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், அது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ராபோஜனம் என்ற அப்பத்தை பிட்டு கொடுத்த பிற்பாடு அவர் சீலையை அறையிலே கட்டி கொண்டு ஒவ்வொருடைய பாதமாக என்ன செய்தாராம்? கழுவினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் ராபோஜனத்தின் போது நாம் என்ன செய்கிறோம்? ஒருவருடைய கால்களை ஒருவர் நாம் கழுவுகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க,
இது சபைக்கான நினைவு கூறுதலின் ஒரு நியமம் அல்லது ஒரு சடங்கு அல்லது ஒரு நியமம் என்று அர்த்தம். அது சபையில் இயேசு கிறிஸ்து சபை சொன்ன அந்த வார்த்தையை பவுல் என்ன செய்கிறார்னா அதை ஒழுங்குபடுத்துகிறார். அதை ஒழுங்குபடுத்துகிறதை நாம் பார்க்க. ஏன்னா அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், வாரந்தோறும் அப்பம் விட்டார்கள். ராபோஜனம் எப்பொழுது நடந்ததுன்னா வாரம் வாரம் நடந்தது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அவங்க சர்ச் இல்லை, அந்த எருசலேம் தேவாலயத்தில் இவர்களை யாரையுமே சேர்த்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் வீடுகளில் தான் கூடினார்கள். வீடுகளில் கூடி அவர்கள் வாரந்தோறும் அப்பம் விட்டு தேவனை துதித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் இது சபையில் ஒரு நினைவு சடங்காக அல்லது நினைவு கூறுதலாக அது புனிதத்தோடும் சுய பரிசோதனையோடும் செய்யப்பட வேண்டும். அது என்னவா இருக்குன்னா புனிதமாக, அதை மிகவும் பயபக்தியாக செய்ய வேண்டும். அடுத்து ஒரு பரிசோதனை. ராபோஜனம் என்பது ஏன்னா அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் என்ன செய்தான், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்குன்னா இந்த ராபோஜனத்தை அபாத்திரமாக, அதாவது தகுதி இல்லாமல் நாம் அதில் பங்கு பெற முடியாது. முடிஞ்சால் வியாதி வரும். நம்ம அபாத்திரமாக, நம்ம தகுதி இல்லாதவர்களாக இந்த ராபோஜனத்தில் பங்கு பெற்றால் அங்கு வியாதிகள் வரும். அடுத்து ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்து பார்த்து இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறணும். நான் சரியாக இருக்கிறேனா, எனக்கு ஏதாவது கசப்பு இருக்கிறதா, யாருடைய சண்டை இருக்கிறதா, சச்சரவு இருக்கிறதா, இது எல்லாம் நான் சரிப்படுத்தின பிறகுதான் ராபோஜனம் பெற வேண்டும். அது மிக முக்கியம். அதனால் பரிசோதனையோடும் செய்யப்படணும். பரிசோதனை சுய பரிசோதனை, நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 2 காரியம் இருக்கிறது ராபோஜனத்தில். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அது நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். பாருங்கள், அடுத்ததாக ஃபீட் வாஷிங், அதாவது ஃபுட் வாஷிங், கால்கள் கழுவுதல். கால்கள் கழுவுதல் ஃபுட் வாஷிங் என்று சொல்லப்படுது. ஃபுட் வாஷிங் இஸ் an ordinance just as much as baptizing and communion. எப்படி ஞானஸ்நானமும் ராபோஜனமும் தேவனுடைய கட்டளைகளாக இருக்கிறதோ, இயேசுவின் கட்டளைகளாக இருக்கிறதோ, அதே போன்ற கால்களை கழுவுவதும் என்னவாக இருக்கிறது, கட்டளைகள் தான். அதுவும் ஒரு கட்டளை. ஞானஸ்நானம் ஒரு கட்டளை, அடுத்து ராபோஜனம் ஒரு கட்டளை, மூன்றாவது கால்களை கழுவுகிறது ஒரு கட்டளை. 3மே கட்டளையாக இருக்கிறதுனால நாம் அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக நாம் ஆசரிக்க வேண்டும். அதை எதையும் நாம் விட்டு விடக்கூடாது. கவனிங்க. அடுத்ததாக இயேசு சொல்லுகிறார், ஜீசஸ் said, I have given you an example that makes it a command. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் வைக்கிறேன். இது ஒரு மாதிரி. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கமெண்ட் மேக், தட் மேக்ஸ் இட் எ கமெண்ட். அது என்னவா இருக்கு, ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதனால் நான் முதலாவது மாதிரியை வைத்தேன்கிறார். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் யோவான் ஸ்நானம் மூலமாக. அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை. அப்படின்னா அவர் எதுக்கு ஞானஸ்நானம் பெறணும்? ஒன்று, நமக்கு மாதிரியை அவர் காண்பித்தார். இரண்டாவதாக பலி செலுத்தப்படக்கூடிய உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதனால ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக என்ன செய்யப்படணும், கழுவப்படணும். 2 காரியம் இருக்கு. அதை அவர் செய்தார், தாழ்மையாக செய்தார். திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இயேசுவும் வரிசையில் நின்று கொண்டு அவரும் அந்த ஞானஸ்நானத்தை தாழ்மையை பெற்றுக்கொண்டார். ஆனால் யோவான் என்ன சொல்கிறான், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்ற ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். ஆனால் இயேசு சொன்னான், இப்பொழுது இடங்கொடு. இப்பொழுது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிற. நீதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அது வார்த்தை என்ற அர்த்தம். நீதி என்றால் என்ன, வார்த்தை. நீதியான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீதி என்ற காரியம் என்னவா இருக்கிறதுனா, வார்த்தையை நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு தாழ்மையாக அதையும் செய்தார்.
பின்பு ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். பரிசுத்த ஆவி புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினது, தங்கினது. அப்படியானால் இயேசு தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற கட்டளை அவருக்கும் பொருந்துகிறது. காரணம், அவர் இப்பொழுது மனித ரூபத்தில் தான் வந்திருக்கிறார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடியன் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இருந்ததுனால தேவனுடைய கட்டளைகள் அவருக்கும் பொருந்தும். அதனால் அவரும் தண்ணீர் முழுக்கி ஞானஸ்நானம் எடுத்தார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அடுத்து அவர் சீசருடைய கால்களை எல்லாம் கழுவி, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அங்கேயே மாதிரியை வைத்தார். இந்த 3 நியமங்களும் தெய்வீக நியமங்களுக்கும் இயேசு மாதிரியை காண்பித்தார். அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கோம். பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? யோவான் 13 நாம் ஏற்கனவே இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை களைத்து வைத்து ஒரு சேலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொடுக்கப்பட்ட சேலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அவர் செய்தது மட்டுமல்ல, நமக்கு கட்டளை கொடுத்தார். அப்படியானால் நாமும் அந்த கட்டளை என்ன செய்யணும்? கண்டிப்பாக பின்பற்றணும். அது மிக முக்கியம். அது என்னது? கால்கள் கழுவுறதுல என்ன கொண்டு வருது பாருங்கள். கால் கழுவுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது தாழ்மை என்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னவா இருக்கிறது? நம்மை தாழ்த்துகிறது. பிறருடைய கால்களை கழுவுகிறோம். அந்த கால் சுத்தமாக இருக்குதா, இல்லை அது எப்படி இருக்குது? அவர்கள் ரோடுகளிலும் புழுதியிலும் நடந்து வருகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகிறது. இல்லை எப்படிப்பட்ட அவர்கள் காலணிகளை அணிந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? ராபோஜனத்தின் போது அவருடைய கால்களை என்ன செய்கிறோம்? ஒருவருடைய கால்களை ஒருவர் நாம் கழுவுகிறோம். அது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு, சபை விசுவாசிகள் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு தம்முடைய சீசர்கள் மீது அன்பு வைத்திருந்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். எதுவரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம் அவரை தம்மை தாழ்த்தினார். ஆகையால் தாழ்மையாக அவருடைய கால்களை அவர் கழுவினார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளையாக நம் மீது அவர் என்ன வைத்திருந்தார்? அன்பு வைத்திருந்தார். அதே போல சபை விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்பதனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த அன்பின் நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம்னா அந்த கால்களை கழுவுறதை வெளிப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? இது தாழ்மை, அன்பு, சேவையாக இருக்கிறது என்பதை குறிக்கும். பாருங்கள், இது விருப்பம் அல்ல. இது விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா இல்லை, அப்படி இல்லைங்க. அது கட்டளை, கமாண்ட், கட்டளையாக இருக்கிறது. சில சபையில் வேணும்னா எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா விட்டுருந்தாங்க. என்ன அங்கே சபைக்குள்ளே என்ன வருகிறது? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதனால அந்த போதகர் கால்களை கழுவுறதை நிறுத்தி விடுகிறார். பாளையங்கோட்டையில் 1-2 சபைகள் இருக்கிறது. இவர்கள் கால்களை கழுவுவதே இல்லை. கேட்டால் எங்களுக்கு நிறைய கூட்டம் வர்றாங்க. நீ கால் கழுவுறத தேவனுடைய கட்டளையை என்ன செய்யுங்க? சபைக்கு அதை உறுதிப்படுத்தும்படி செய்ய வைங்க. அப்போ கூட்டம் எங்கே வரப்போகுது? வார்த்தையை பின்பற்றினா கூட்டம் குறைஞ்சி போகும். வார்த்தையை பின்பற்றலைன்னா நீ சொன்ன ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் 130 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஏன்னா அங்கே வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லைன்னா ஜனங்கள் கூடுவாங்க. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலும் ஏஜி போன்ற சபைகளிலும் கூட என்ன கிடையாது அப்படின்னா, கால்கள் கழுவுறது கிடையாது. ஏன்னா அதை நியமிச்சாங்கன்னா கூட்டம் குறைஞ்சிடும். ஏன்னா ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த பாகுபாடு அங்கே வருகிறது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி எறிவதற்காக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய கால்களை அவர் கழுவினார். எவ்வளவு தாழ்மையை வெளிப்படுத்தினார் பாருங்கள். நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு இந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறது தான் இந்த கால் கழுவுறது. அடுத்து நாம் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது என்னது இந்த கால் கழுவுறது. அது ஒரு சேவையாக இருக்கிறது என்று எழுதியிருக்கு. இது விருப்பம் கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா இல்லை, அப்படி கிடையாது. அது கட்டளை. ஆமென். இது தேவனுடைய கட்டளை. இப்போ பாருங்க, ஆகையால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா தீர்க்கதரிசி இந்த காரியம் இங்கே கவனிங்க. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கட்டளையை அநேகர் விட்டுறாங்க. ஒரு சமயம் சகோதரன் பிரணாம் தீர்க்கதரிசி என்ன செய்யற, ஒரு சபையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ராபோஜன ஆராதனை நடத்துகிறாங்க. ராபோஜனை நடத்துன போது என்னென்னா, போதிய இடவசதி இல்லை, ஜனங்கள் மிகுந்து இருக்கிறார்கள், ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் போதிய இடவசதி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு கால்களை கழுவுறதை அவர்கள் தள்ளி வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இன்றைக்கு ராபோஜனம் அப்பம் பக்குதல் திராட்சரசம் பருவாதம் மட்டுமே. ஏன்னால் நமக்கு போதிய இடவசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, மெயின் தண்ணீர் வசதி இல்லை. இதை பார்த்த உடனே தான் என்ன செய்கிறார்னா, அதை புதன்கிழமைக்கு போதகர் மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு நாள். அப்போ இன்னொரு நாள்னு சொன்னால் இந்த ராபோஜனத்தின் போது சேர்ந்தே செய்ய வேண்டியது தான் என்னது, கால்களை கழுவுதல். அதைத்தான் தீர்க்கதரிசி தன்னுடைய சபையில் அதைத்தான் செய்தார். அவர் ராபோஜனம் அப்பமும் திராட்சரசம் கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறார்னா, அடுத்த கால்களை கழுவுவதும் ஒரே நேரத்தில் ஆசிரிப்பது தான் எங்களுடைய சபை வழக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இது வேறொரு சபையில் என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணீர் வசதி இல்லை, போதிய இடவசதி இல்லாதனால அதை மாற்றி வைத்திருக்கிறார்களே தவிர அதை என்ன செய்யலை, விட்டு விடவில்லை. ஏனென்றால் தேவனுடைய கட்டளை. அதனால் இன்னொரு நாளைக்கு கால் கழுவுறதை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று எழுதியிருக்கு. ஏன்னா இதை நம்ம விடக்கூடாது, இது தேவனுடைய கட்டளைகள். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார். சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த 3 நியமங்களை நாம் எது வரைக்கும் கை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நாம் எது வரைக்கும் அதை கை கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது என்ன அப்படின்னா, அது 1 கொரிந்தியரில் நம்ம வாசித்தோம் பாருங்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும், இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கர்த்தர் வருமளவும் தானே இந்த 3 நியமங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் வந்துட்டார்ல, கர்த்தர் வந்துவிட்டார், அப்படியானால் இதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். பாருங்கள், நான் ஆங்கிலத்தில் அதை வாசிக்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 26. 13:26. 13:26 எங்கே இருக்குது? 11. மன்னிக்கும் 11:26. இப்போ கவனிங்க, அழகாக சொல்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்படி இருக்க, அதாவது 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For as often as ye eat this bread and drink this cup, ye do show the Lord's death till he come. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதனால் கர்த்தர் 1963ஆம் வருடம் வந்துவிட்டார். ஆமென். அதனால் நாங்கள் ராபோஜனத்தை நிறுத்தி விட்டோம் என்று சொல்வார்கள். சரிங்க, நீங்கள் கர்த்தர் வந்துட்டார், ராபோஜனத்தை நிறுத்திட்டேன்னு சொல்கிறீங்க, ஞானஸ்நானத்தை ஏன் நிறுத்தினீங்க? அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை ஏன் நிறுத்துறீங்க? ஒரு கேள்வி வருது. ஆமென். கவனிங்க, ஞானஸ்நானத்தை நிறுத்தக்கூடாது. சரி, நீங்கள் ராபோஜனத்தை நிறுத்துனீங்க, கால் கழுவுறதை ஏன் நிறுத்துனீங்க? ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ராபோஜனத்தை பற்றி தான் பேசுகிறார், கால் கழுவுறதை அவர் அங்கே பேசலை. அப்படியானால் கர்த்தர் வந்துவிட்டார் என்றால் ராபோஜனத்தை மட்டும் அப்பம் பக்குதலையும்
திராட்சை ரசத்தையும் மட்டும்தான் பானம் பண்ணுற காரியத்தை மட்டும்தான் நீங்கள் ஒருவேளை நிறுத்தலாம். ஆனால் நிறுத்தக்கூடாது, அது தவறு. ஒருவேளை அப்படி நீங்கள் செய்தால் ஞானஸ்நானம் என்ன ஆயிற்று இல்லையா? அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, கர்த்தர் வந்து விட்டார், அது என்னவா இருக்கிறது என்றால் அது ஞானஸ்நானத்தை நாங்கள் நிறுத்திவிட்டோம், ராபோஜனத்தை நாங்கள் நிறுத்திவிட்டோம், அடுத்தது கால்கள் கழுவுறது நிறுத்திவிட்டோம். பாருங்கள், தேவன் கொடுத்த கட்டளையை மனுஷன் நிறுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கட்டளையை நாம் மீறலாமா? நாம் பின்பற்றலாமா? நாம் அதை செய்வது தவறானது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அடுத்தால 3 நியமங்கள். ஆனால் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரதர் பிரணாம் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் கீப் த 3 ordinances as long as I live. மன்னிக்கவும், I live. Baptism, the Lord's Supper and food washing. அழகாக சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு மகிமை, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லது நான் மரிக்கும் வரைக்கும் ஐ வில் கீப் த 3 ordinances, இந்த 3 நியமங்களையும் as long as I live, நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஞானஸ்நானம், லார்ட் சப்பர் அதாவது ராபோஜனம், 3வது கால்களை கழுவுதல் ஃபுட் வாஷிங், இதை நான் என்ன செய்வேன், கடைபிடிப்பேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை செய்தார்னா 65ஆம் வருடம்தான் அவர் கர்த்தருக்குள் டிசம்பர் மாதத்திலே நித்திரையடைந்தார். 63ஆம் வருடம் வந்துவிட்டார் என்றால் தீர்க்கதரிசி பிரணாம் ஏன் அதை நிறுத்தவில்லை? அவர் நிறுத்தலை. ஏன்னா நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதை செய்யணும். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும், நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உத்தமமாக 3 நியமங்களை என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும். அது தேவனுடைய கட்டளை, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையை உதாசீனப்படுத்துவது அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும். நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு என்னவாக இருக்கிறது? ஞானஸ்நானம் அவசியம். ஞானஸ்நானம் இல்லாமல் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அது பாவ மன்னிப்பை பெற்றதின் ஒரு அடையாளமாக அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாருங்கள், இப்போ 3 காரியங்களை, 3 நியமங்கள் அதில் அழகாக சொல்கிறார். ஒரு சர்ச்சினுடைய சபையினுடைய ஒரு போதனை, ஒரு சபை இருக்குமானால் அதில் இந்த நியமம் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அடுத்தது தீர்க்கதரிசி பிரணாமும் அவருடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்று 3 நியமங்களை தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவை ரட்சிப்புக்கு பதிலாக அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களின் கீழ்ப்படுதலின் வெளிப்பாடு. ரட்சிக்கப்பட்டவருடைய கீழ்ப்படுதலின் வெளிப்பாடு. An ordinance is something that God ordained the church to keep. சபையானது அதை என்ன செய்யணும், இந்த நியமத்தை கை கொள்ள வேண்டும். அது ஞானஸ்நானம், அது பாவ மன்னிப்பின் வெளிப்படையான சாட்சி. நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நம்முடைய ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது இயேசு நம் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கிறது. அப்பொழுது நாம் ஞானஸ்நானம் பெற்று வெளிப்படையாக, வெளிப்படை கண்டிப்பாக நமக்கு ஒன்று தேவை, வெளிப்படை இல்லாமல் செய்ய முடியாது. உதாரணமாக ஒரு வீட்டை இன்னொருவருக்கு விற்கிறோம், அதுக்கு கிரயம் என்ன அப்படின்னு ஒழுங்கு செய்துவிட்டோம். அந்த கிரயத்தை அவர் கொடுத்து விட்டார், சரி. ஆனால் எப்பொழுது பத்திரம் முடிகிறதோ அந்த பத்திரம்தான் வீட்டை விற்றதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. பத்திரம் இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்ததுனால வீடு உங்களுக்கு சேர்ந்துடாது. பத்திரம் இல்லாமல் வீட்டுக்கான கிரைய பணத்தை கொடுத்ததுனால கிடையாது. ஆனால் அதை உறுதிப்படுத்துகிற வெளிப்படையான அடையாளம் என்ன? நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டீங்களா? ஆமாம் விட்டுட்டேன். அவங்க நீங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன அடையாளம்? பணம் கொடுத்து விட்டேன். இல்லை, நீங்கள் பத்திரம் பதிவு செய்து இதோ என்னுடைய பெயருக்கு மாற்றப்பட்ட பத்திரத்தை பாருங்கள், அது வெளிப்புறமான ஒரு அடையாளம். அதே போல் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் தான் என்னது? தண்ணீர் ஞானஸ்நானம். பாவம் மன்னிக்கப்படாமல் குடிகாரனுக்கும் கொலகாரனுக்கும்
பாவிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவே கூடாது. அவர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பாவரிக்கை செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றதனுடைய நிச்சயம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இன்றைக்கி கல்யாணத்துக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் ஞானஸ்நானம் பெறாங்க, அது முறைப்படி கொடுக்கவே கூடாது. கல்யாணத்துக்குன்னு சொல்லி நான் மதம் மாறுதான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது நீ பாவம் அறிக்கை பண்ணணும், நீ பாவ மன்னிப்பை பெறணும், அப்புறம்தான் ஞானஸ்நானம். இது சபை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து நடைமுறையில் உள்ளது. பிரணாம் அவர்கள் வலியுறுத்தது என்ன? ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட் என்பது பெயர் அல்ல. இன்றைக்கி அநேக சபைகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரிலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட் இஸ் நாட் த நேம். அது பெயர் அல்ல. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுதான் ஒரே பெயர். அது ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம் பாருங்கள். அதனால் சரி, இப்போ நான் வேறொரு காரியத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைக்கு போயிடும். 3 நியமங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். தீர்க்கதரிசி இந்த 3 நியமங்களையும் நாம் என்ன செய்கிறேன், மரணம் வரைக்கும் நான் அதை கை கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். ராபோஜனம் என்ற செய்தியில் அவர் சொல்கிறார் பாருங்கள். ராபோஜனம் என்ற செய்தியில் நாம் சரீர பிரகாரமாக ஆசரிப்பதற்கு 3 தெய்வீக நியமங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. பார்த்தீங்களா, இது கடைசி செய்தி. அது எப்பொழுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த செய்தி எப்போ கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ராபோஜனம் 12/12/65 வருஷம், 12ஆம் தேதி 12வது மாதம் 65. பார்த்தீங்களா, 12ஆம் தேதி 12வது மாதம் 65வது வருஷம். அப்படியானால் 63ஆம் ஆண்டு கர்த்தர் வந்துட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் ராபோஜனத்தை நிறுத்திவிட்டார்கள், ஞானஸ்நானத்தை நிறுத்திவிட்டார்கள், கால் கழுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்படியானால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ நல்லா கவனிக்கணும். 65ஆவது வருடம் 12வது மாதம் 12ஆம் தேதி தான் ராபோஜனத்தை சபைக்கு நடத்தியிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு ராபோஜனத்தை அவர் நடத்தி ராபோஜனம் என்ற செய்தியே அப்பொழுதுதான் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த கடைசி செய்தி அதுதான். அதுக்கு பிற்பாடு அவர் 18ஆம் தேதி என்று இது கொடுத்த 6வது நாள் அவர் விபத்தல்ல, அது திட்டமிட்டு அவர் மீது கார் மீது மோதி அவரை கொலை செய்தார்கள். சரி, அதை விபத்து என்று வைத்து கொண்டாலும் 18ஆம் தேதி அவர்கள் விபத்தில் குற்றுயிராக கிடக்கிறார். அவர்களை மருத்துவமனையில் வைக்கிறார்கள். ஆனால் 24ஆம் தேதி தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். பாருங்கள், அவர் மரித்து கரெக்டாக டிசம்பர் 24ஆம் தேதி 1965ஆம் வருடம் அவர் என்ன செய்ய அடக்கம் செய்யப்படுகிறார். ஆகையால் கடைசியாக பிரசங்கித்த இந்த செய்தியே ராபோஜனம் என்பதாகும். ஆனால் 63ஆம் ஆண்டு கர்த்தர் வந்துட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு எப்படி நிறுத்துறாங்க எனக்கு புரியல. இயேசுவின் கட்டளைகளை இவர்கள் மீறிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இயேசுவின் கட்டளைகளை என்ன செய்துவிட்டார்கள்? மீறிவிட்டார்கள். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உரியது. ஆனால் நாம் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலைன்னா நீதியான தண்டனை வரும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ கவனிக்கணும். நாம் சரீர பிரகாரமாக ஆசரிப்பதற்கு 3 தெய்வீக நியமங்கள் ஆமென் நமக்கு அடிப்பட்டன. அவைகளில் ஒன்று ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம். இம்மூன்று மாத்திரமே. அந்த மூன்றும் பரிபூரணத்துக்கு எடுத்துக்கட்டாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு விசுவாசி ஆகணும்னா நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுதுதான் அவன் கிறிஸ்தவனாகிறான். அவன் இன்னும் நீதிமாக்கப்படலை, பாவியாக இருக்கிறான், அவன் பாவி தான், கிறிஸ்தவன் அல்ல. இன்னும் அவன் நீதிமான் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவரிக்கை செய்வது. அடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படும் பொழுது 2வது கட்டத்துக்குள்ளாக வருகிறான். 3வது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இதை பெற்றுக்கொள்ளும்போது ஒருவன் தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதுக்கு அர்த்தம் கிறிஸ்தவன் அல்ல.
கிறிஸ்து பரிசுத்த ஆவியாய் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவன்தான் கிறிஸ்தவன் என்று அர்த்தம். அது வரைக்கும் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. சும்மா கிறிஸ்தவங்கிற போர்வையில் ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு போகிறான், பண்டிகை கொண்டாடுறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான்னு அவன் கிறிஸ்தவனை சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் போய் சொரூபத்தை வழிபடுகிறாங்க, விக்கிரகப்படுத்த வழிபடுறாங்க, அதனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமேன். அது சைலண்டில் போடுப்பா. அது சர்ச்சுக்குள்ளே வரும்போது தயவுசெய்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க. எத்தனையோ முறை நான் சொல்கிறேன், சைலண்டில் போடுங்க. அல்லேலூயா. யாருக்கும் பதில் கொடுக்காங்க. சர்ச்சுன்னா அதில் பயபக்தி இருக்கணும். பயபக்தி அப்போ வெளியே கொண்டு வைங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் எங்கே இருக்கிறார்? 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே இருக்கிறார்? அவள் நடுவில் நான் இருக்கிறேன். இயேசு இங்கே இருக்கும்போது நாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாமா? அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம், இம்மூன்று மாத்திரமே. அந்த மூன்றும் பரிபூரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம்னு சொல்கிற மாதிரியே இந்த 3 காரியம், தண்ணீர் ஞானஸ்நானம், அப்பம் வைக்குதல், அடுத்தது கால்களை கழுவு, இது பரிபூரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது கண்டிப்பாக நம்ம செய்யணும், இல்லைன்னா நீ பரிபூரணப்பட முடியாது. அவ்வளோதான். இம்மூன்று நியமங்களை மாத்திரமே நாம் பெற்றிருக்கிறோம். இவை பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று அறிவோம். அதாவது சபையில் ஒழுங்குபடுத்துகிறார். இயேசு அதை செய்தார், அதை பின்பற்றினார், அவர் மாதிரியாக காண்பித்தார். பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் வாரந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஆனால் சபையிலே பரிசுத்த பவுலாகிய எபேசு சபையின் தூதனும் அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியுமாகிய பவுல் அதை சபையிலே ஒழுங்குபடுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் திருவிருந்து என்று நாம் கூறுவோமானால், கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால அதுதான் ராபோஜனம் என்று சில சபைகள் சொல்கிறாங்க. சில சபைகள் ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை. நாங்கள் ஞானஸ்தானத்துக்கு தண்ணீரை பயன்படுத்தலை, விசுவாசத்தில் ஞானஸ்தானம் பண்ணுறோம். அதுமாதிரி விசுவாசத்தில் நாம் அதை செய்கிறோம். அதுவல்ல. அது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு மனுஷன் ராபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு என்ன கிடையாது, அவனுக்கு தகுதியே கிடையாது, அவனுக்கு உரிமை கிடையாது என்பது என் கருத்து. அடுத்ததாக கவனிங்க. இன்னும் சிறிது அடுத்ததாக, அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது பாருங்கள், அதே அடிப்படையில் இரட்சணிய சேனை கூட்டத்தாரின் கருத்து முற்றிலும் நியாயமானது என்று நாம் கூறிவிடலாமே. அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் ஞானஸ்நானமும் பெறுவதிலும் நம்பிக்கை கிடையாது. ஹைகிரவுண்டுக்கு போகிற வழியில் அண்ணா நகரில் இருக்குது இரட்சணிய சேனை சபை, பெரிய சர்ச்சு. ஆனால் அவங்க தண்ணீரை என்ன செய்ய மாட்டாங்க, ஞானஸ்நானத்துக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒரு கொடி இருக்கும், ஜபத் பண்ணிவிட்டு அந்த கொடிக்கு கீழே நடந்து போயாச்சுன்னா அவங்க ஞானஸ்தானம் பெற்றதாக அவருடைய சபையினுடைய போதனை. பாருங்கள், குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் முழுக்க ஞானஸ்தானம், அடுத்து கொடியின் கீழே ஞானஸ்தானம். இவங்களுக்கு தண்ணியே தேவையில்லை. இது எப்படி இருக்குது? இது அத்தனையும் ஒரு விதமான வஞ்சகமான போதனை. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று சொல்லி நீங்கள் முழுக ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது செல்லாது. அது பைபிள் படி ஒரே ஞானஸ்தானம் ஆகாது. அது அந்த சபையினுடைய போதனை. ஒவ்வொரு சபைக்கும் என்ன இருக்கிறது, ஒவ்வொரு விதமான போதனை இருக்கிறது. நாம் அதை பின்பற்றக்கூடாது. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால், ஒரு உண்மையான விசுவாசி எந்த சபையும் பின்பற்ற மாட்டான், தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அதுதான் சரி. ஆகியால் பாருங்கள், தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவதில் அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது எங்களுக்கு அவசியமில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றனர். நமக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் அவசியமில்லை என்றால் பின்ன ஏன் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம்? அவர்கள் தண்ணீர் உங்களை ரட்சிப்பதில்லை, இரத்தம் மாத்திரமே ரட்சிக்கிறது என்கின்றனர். ஆனால் நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதின் வெளிப்புற அடையாளமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து தண்ணீரில் மூழ்கும்போது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரை விட்டு எழுந்திருக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படுவதின் வெளிப்புறமான அடையாளம். அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அங்கு எழுதுகிறார் இல்லையா? சரி, கவனிங்க. அடுத்ததாக பார்க்கிறோம்,
இரத்தம் தான் உங்களை ரட்சிக்கிறது, தண்ணீர் அல்ல. ஆனால் கிருபையின் உள்ளான கிரியை முடிந்து விட்டது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது அவசியம். அது போன்றே ராபோஜனத்தையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். ராபோஜனமும் அப்படித்தான். நாம் நமது பலியாகிய கர்த்தரை ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில் நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம். அதை நாம் அடையாளமாக காண்பிக்க வேண்டும். பாருங்கள், ராபோஜனத்துக்கும் அதை தான் சொல்கிறார். பாருங்கள், நாம் நமது பலியாகிய கர்த்தரை ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில் நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம். அதை நாம் வெளிப்படையாக அடையாளமாக காண்பிக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது நமக்கு அளிக்கப்பட்ட கட்டளை. இந்த 3 கட்டளையும் ஒரு கிறிஸ்தவன் பின்பற்றவில்லை என்றால் அவன் யார் கிடையாது, கிறிஸ்தவனே இல்லை. ஆமேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பார்த்தீங்களா, பவுல் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 23ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யார் இடத்துல பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் கூடி வந்து ராபோஜனத்தில் பங்கு கொண்டனர் என்று அதிலிருந்து நாம் காண்கிறோம். இப்படி தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நமக்கு எழுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம முடிச்சிருவோம். இப்போ என்ன அப்படின்னா, பவுல் சொன்ன அந்த கர்த்தருடைய வருகை எது? இப்போ கர்த்தருடைய வருகையை பற்றி 2 விதமாக பவுல் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரி, இப்போ பாருங்க, வருகை பற்றி சொல்றார் பவுல். ஏனென்றால் கர்த்தர் தாமே, ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. பாருங்கள், 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அது வருக. அடுத்து, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ வருகை வந்துட்டுன்னா இன்னும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரும் என்ன செய்யலை, உயிரோடு எழுந்திருக்கவில்லை. அவர்கள் எழுந்தால் பட்டணத்துக்குள் பிரவேசித்து நமக்கு காணப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் இன்னும் உரித்தெழுந்தவர்களை பார்க்கல. ஏனென்றால் இப்பொழுது ஆரவாரம் என்பதுதான் ப்ராசஸாக நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. இன்னும் கிறிஸ்துக்கள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழவில்லை என்பது நிச்சயம். பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும். இதில் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். ஃபார் த லார்ட் ஹிம்செல்ஃப் ஷால் டிசெண்ட் ஃப்ரம் ஹெவன் வித் எ ஷவுட் with the voice of the archangel and with the trump of God, and the dead in Christ shall rise first. முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தது. ஆரவாரம், பிரதான தூண்டிய சத்தம், தேவ எக்காலம். இது கர்த்தர் இறங்கி வந்து இந்த காரியத்தை செய்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியாக இருந்தவர் புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைத்து அவர் கட்சிக்கிற சிங்கம் போல இறங்கி வருகிறார். அது அந்த புஸ்தகத்தை வெளிப்படுத்தி மணவாட்டிக்கு புசிக்க கொடுக்கிறார் தூதன் மூலமாக. தூதன் யார்? லவ்தே சபையின் தூதனாகிய வில்லியம் பிரணாம் மூலமாக யோவான் அதை வாங்கி புசிக்கிறான். அது மணவாட்டிக்கு அடையாளம். ஆகையால் தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாகத்தான் நமக்கு என்ன வருகிறது, இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய திறக்கப்பட்ட புஸ்தகத்தினுடைய வெளிப்பாடு. அதனால தான் வெளிப்படுத்தல் 10 திறக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை, யோவானே நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி, அந்த புஸ்தகத்தை வாங்கி நாம் புசிக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
பாருங்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. நாம் எங்கே அவரை சந்திக்க போகிறோம்? ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். பாருங்க, to meet the Lord in the air and so shall we ever be with the Lord. இப்படியாக நாம் என்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இதில் என்ன அப்படின்னா, வருகை வந்துட்டு அப்படின்னு ராபோஜனத்தை நிறுத்தினாங்கன்னா பவுல் தானே அந்த வருகை பற்றி எழுதியிருக்கிறாரு. அவர் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். அப்போ கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்களா? அந்த வருகைன்னா என்ன? முதல்ல அதை புரியணும். வருகைன்னா என்ன அப்படிங்கிறது புரியணும். ஆனால் இந்த காரியத்தில் அவர் இறங்கி வந்து இந்த 3 ஊழியத்தையும் அவர் செய்கிறார். ஆனால் முதலாம் பாகம் தான் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. இரண்டாவது பாகம் கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பல. அது கடைசியில் அந்த எக்காலமும் நமக்கு வரல இல்லையா? எக்காலத்தோடு தேவ எக்காலம் என்பது நமக்கு இன்னும் முழங்கவில்லை. தேவ எக்காலம் முழங்கும் போது நாம் எம்மைப்பொழுதில் என்ன செய்வோம்? மறுமாகி உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். இப்போ ஆகாயத்தில் அவரை சந்திக்கும் பொழுது தான் இரண்டாம் வருகையின் முடிவாக நிறைவாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக ராபோஜனத்தையும் தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் கால்கள் கழுவுவது நிறுத்துவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி அவர்கள் செய்தார்கள் என்றால் அது ஒரு கள்ளப்போதகமாக இருக்கிறது. அது வேதத்தின்படியோ செய்தியின்படியோ ஒத்துப்போகாது. அல்லேலூயா. அப்படினால் கர்த்தர் வருமளவும் என்று சொன்னால் இங்கு எந்த வருகையை பற்றி சொல்லியிருக்கு? இன்னும் 3 ஊழியம் நடக்க முடியல. இந்த ஊழியெல்லாம் முடிஞ்ச பிறகு தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்கிறாரு, த செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாம் வருகை என்பது என்னவாக இருக்கிறது? எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இரண்டாம் வருகை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பலமுள்ள தூதன் கீழே இறங்கி இந்த ஆரவாரம் பிரதானத்துடைய சத்தம் தேவ காலம் இந்த 3 ஊழியத்தையும் கர்த்தர் தாமே செய்கிறார்னா அவரே பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து செய்கிறார். இப்பொழுது நம்முடைய மத்தியில் அவர் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், உலகத்தில் உள்ள எல்லா மனவாட்டிக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்தாவின் ரூபத்தில் தான் இருக்கார். இயேசு வீட்டிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்பு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை இறங்கி வந்தார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கும். இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த காலம் முடியலை. மனுஷகுமாரனுடைய காலம் முடிந்தது, தேவகுமாரனுடைய காலம் முடிந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய காலம், தேவகுமாரனுடைய காலம் முடியலை. தேவகுமாரன் என்றால் பரிசுத்த ஆவிதான். அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால. அப்படினால் இன்றைக்கு தேவகுமாரனுடைய சாயலில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் அது பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை நாம் எப்படி மீட் பண்ண முடியும்? நாம் எப்படி சந்திக்க முடியும்? பரிசுத்த ஆவி பிரணாமுக்குள் இருந்தார், உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். நாம் எப்படி அவரை சந்திக்க முடியும்? ஆனால் பவுல் சொல்கிறாரு, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 யோவான் 3:2 இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? ஆமேன். உன்னத பாட்டில் அவரை குறித்து வர்ணித்திருக்கிறது. ஆமேன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 1000-10,000 பேர்களும் சேர்ந்தவர். அவருடைய தலைமயிர் எப்படி இருந்தது? சுருள் சுருளாக இருந்தது. இதெல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் அந்த ரூபத்தில் நாம் அவரை சந்திப்போம். பரிசுத்த ஆவியினுடைய ரூபம் அல்ல. பரிசுத்த ஆவியை எப்படி நாம் சந்திக்க முடியும்? அவர் நமக்குள் வாசம் தான் செய்கிறார். அது பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியாருடைய அந்த காலம் இன்னும் முடிவடையவில்லை. அதனால் இந்த நாட்களில் 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, கர்த்தருடைய வருகை பற்றி நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இதுதான் அது இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் கம்மிங் இஸ் ராப்சர் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ 2ஆம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் இந்த 3 ஊழியங்களும் முடிந்த பொழுது அவர் மணவாளனாக தம்மை வெளிப்படுத்துவார். புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தாங்க. அதுதான். ஆனால் ஆயத்தப்படுத்துகிறது யார்? இப்போ நாமும் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். ஆனால் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே நம்மை
ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே. நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருந்து கொண்டு நம்மை பரிபூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் உயிர்த்த அந்த பரிசுத்தவான்கள், நித்திரையாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க. பட்டணத்தில் பிரவேசித்து நாம் அவர்களை காண்போம். பின்பு அவர்களோடு கூட நாமும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாய் என்றைக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். அப்பொழுதுதான் இரண்டாம் வருகை முடிவு பெறும். அது வரைக்கும் ராபோஜனத்தை நிறுத்துவதற்கோ, தண்ணீர் ஞானஸ்நானத்தை நிறுத்துவதற்கோ, அல்லது கால்களை கழுவுவதற்கோ ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அது ஒரு வஞ்சகமான ஒரு போதகம், ஜனங்களை திசை திருப்புகிற ஒரு போதகம். அது இயேசுவின் கட்டளைகளை பின்பற்றாத குடிக்கு கிரியை செய்கிற ஒரு ஆவியாக இருக்கிறது. ஆமேன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், பார்க்கலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24:37 என்று நினைக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பார்த்தீங்களா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 37 இல்லையா? சரி, கவனிங்க. இந்த 2 வசனத்தை சொல்லி நாம் இன்றைக்கு அதை சரியாக நாம் முடிக்கலாம். அந்த பாயிண்ட்டை அடுத்த வாரம் வேறு செய்யும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். பட் ஆஸ் த டேஸ் ஆஃப் நோவா where so shall also the coming of the Son of Man be. அப்போ மனுஷகுமாரனுடைய வருகை இப்போ மணவாளுடைய வருகை இல்லை. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்டு புத்தியுள்ள கன்னிகள் தங்கள் தீவெட்டிகளை என்ன செய்தார்கள்? ஆயத்தப்படுத்தினார்கள். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம்தான் நமக்கு துணிக்கப்பட்டு புத்தியுள்ள கன்னிகளாக நாம் நம்மை என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஆயத்தப்படுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே, நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் தான். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே முக்கியம். பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கம்மிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். இது ஒரு வகையில் வருகை, மனுஷகுமாரனுடைய வரும் நாள் காலம். இப்போ மனுஷகுமாரன் மீண்டும் வரணுமே. அது நம்ம ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்தது போல ஒரு மனிதர் உருவில் வந்தார்ல, அதே போன்று தான். ஆனால் இப்பொழுது தனி சரீரம் அல்ல, அந்த மனுஷகுமாரனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். வரும் நாட்களும்னு எழுதியிருக்கோம். அதே போல் லூக்கா 17ஆம் அதிகாரம், அதை நம்ம வாசித்துருவோம். லூக்கா 17ஆம் அதிகாரம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். 26 நோவாவின் நாட்கள் நடந்த போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் ஒன்று சொல்லுது. மனுஷகுமாரனுடைய நாட்கள் என்றால் மனுஷகுமாரனாக நம் மத்தியில் வெளிப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை அவர் செய்து கொண்டு அவருக்கு சில நாட்கள் இருக்கிறது. ஒரு அண்ட் ஆஸ் இட் வாஸ் இன் த டேஸ் ஆஃப் நோவா so shall it be also in the days of the Son of Man. மனுஷகுமாரனுடைய நாட்கள், நாம் இப்பொழுது மனுஷகுமாரனுடைய நாட்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்படுவார். பாருங்கள், இங்கே என்ன இருக்கு? 28ஆம் வசனம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவோ மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். பார்த்தீங்களா? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்புறம் 30ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நம் மத்தியில் மனுஷகுமாரன் வரும் நாளில் சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில், ஈவன் thus shall it be in the day when the Son of Man is revealed. தீர்க்கதரிசி பிரணாம் என்ன சொல்றார் தெரியுமா? இப்பொழுது மனுஷகுமாரன் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறார். பாருங்க, அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷகுமாரன் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் காண்கிறீர்களா? சபையாரை பார்த்து கேட்குறார். அப்போ மனுஷகுமாரன் நின்று கொண்டிருக்கிறாருன்னா எல்லாரும் பிரணாம பார்த்தாங்க. பிரணாம் சொல்றாரு, ஐ எம் நாட் தி சன் ஆஃப் மேன் பட் ஐ எம் ஏ சன் ஆஃப் மேன். நான் ஒரு மனுஷகுமாரன், நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர்
மனுஷகுமாரனாக சகோதரன் பிரணாம் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுதான் வெளிப்படுதல். அது என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள். அதே நேரத்தில் மத்தேயில மனுஷகுமாரன் வரும் நாளில் இருக்கு. அங்கே வரும் நாள், இங்கே வெளிப்படும் நாள். அப்படின்னா ஒரு வகையில் அந்த 7 தூதர்கள் இறங்கி வந்தபோது சகோதரன் பிரணாம் அந்த ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது. அதற்குள்ளாக பிரணாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியினுடைய விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று வந்து சபையில் 7 முத்திரைகளையும் அவர் பிரசங்கித்தார். பாருங்கள், இன்னும் அவர் பரிசுத்த ஆவியாக தான் இருக்கிறார். இன்னும் மணவாளனாக இல்லை. அவர் இன்னும் மணவாளன் எப்படி நாம் என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாருங்கள், மணவாட்டியாக நாம் ஒரு சரீரமாக இருக்கிறோம். மணவாளன் சரீரமாக இல்லாமல் ஆவியாக இருந்தால் ஒரு ஆவிக்கும் ஒரு சரீரத்தில் இருக்கிறவருக்கும் எப்படி திருமணம் நடக்கும்? ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் வந்தது, கல்யாணம் வந்தது அப்படின்னா அந்த கல்யாணத்தோடு அவர் மணமகனாக வீற்றிருப்பார். ஆமென். அவருக்கு ஒரு அருமையான உருவம் இருக்கும். அவர் மிக அருமையாக இருப்பார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது வெளிப்படுதல், மனுஷகுமாரன் வெளிப்படுதல், ரிவீல்டு. அப்போ வரும் என்பதும் வெளிப்படுதல் என்ற ஒரு காரியத்தை இணைத்து நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து சகோதரன் பிரணாம் மூலமாக மனுஷகுமாரனை அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். இப்பொழுது நம் மத்தியில் மனுஷகுமாரன் இருக்கிறார். பிரணாம் சொன்னார், இப்பொழுது மனுஷகுமாரன் பாருங்கள், த சன் ஆஃப் மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர், யூ see, நீங்கள் காண்கிறீர்களான்னு கேட்கும். சபையார் ஆமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அல்ல, 7ஆம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல. 7ஆம் தூதன் மனுஷகுமாரனை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். 7ஆம் தூதன் மனுஷகுமாரனை என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார் என்பது தான் மிக முக்கியமாக. அப்போ ரிவீல்டு, மனுஷகுமாரனை வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்படுதலே அவரை முகமுகமாக அவரை சந்திப்போம் என்னொரு வேதவசனம் இருக்கிறது. இயேசுவை முகமுகமாக சந்திப்போம். அப்படியானால் பிரியமானவர்களே, இப்பொழுது இன்னும் பரிசுத்த ஆவியாக தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியாக இருந்தார். சரி, பிரணாம் காலம் முடிஞ்சு அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துட்டார். அப்படின்னா பிரணாம் தான் மனுஷகுமாரன்னா மனுஷகுமாரன் மரித்து விட்டாரா? இல்லை, அவர் பிரணாம் மரித்து விட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுமாரனாக நம் மத்தியில் இன்னும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவர்தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆரவாரம், பிரதான தூண்டிய சத்தம், தேவ எக்காலம். அதை அவர் தாமே செய்கிறார். த லார்ட் ஹிம்செல்ஃப், கர்த்தர் தாமே. ஆமென். அதனால தான் இன்றைக்கு நாம் யூடியூப் சேனலுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கோம். ஏன்? இப்பொழுது அவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியாக தான் இன்றைக்கு மனுஷகுமாரனாகத்தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த இடத்துல அது அப்படி இருக்குது. இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி சகோதரன், அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அந்த காரியத்தை நாம் முடிப்போம். நம்ம கூட ஒரு 5 நிமிடம் இன்றைக்கி போகலாம். ஆனால் கவனிங்க, இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எனக்கு சற்று ஞாபகம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாராவது தெரிஞ்சுன்னா நீங்கள் எடுங்க டக்குன்னு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பவுல் அங்கே சொல்கிறார் பாருங்க. அப்போ அவர் எந்த வருகையை சொன்னார்? நல்லா கவனிக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோங்கிற வார்த்தை. எது? மீதியானா? பிலிப்பியர். பிலிப்பியர் 3:20 வாசிப்போம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அவர் அழகா சொல்றார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோங்க. ஃபார் அவர் கான்வர்சேஷன் இஸ் இன் ஹெவன், ஃப்ரம் வென்ஸ் ஆல்சோ வி லுக் ஃபார் த சேவியர் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்.
அடுத்து 1 யோவான் 3:2 பேதுரு சொல்றார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி இவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். பார்த்தீங்களா, 1 யோவான் 3:2 இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக. இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரு, ஆனால் அவர் வரும் பொழுது ஆயிரமான தூதர்களோடு கூட இறங்கி வருவார். ஆமென். அப்பொழுது அவர் மகிமையின் ஒரு சரீரத்தில் மகிமையின் சாயலாக அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆகையால் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், பாருங்கள், நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்முடைய சரீரம் மன்னிக்கும் நாம் மறுரூபமானப்படும் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு சரீரம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒரு சரீரத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது நாம் ஆகாயத்தில் அவரை சந்தித்து இவ்விதமாக என்றென்னைக்கு என்ன செய்வோம்? கர்த்தரோடு கூட இருப்போம். ஆனால் பரிசுத்த பவுல் இந்த கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அதே வார்த்தை இந்த லூக்கா 17:30 பற்றி அவருக்கு தெரியாது. ஏன்னா அது கடைசி நாட்களில் வெளிப்படக்கூடிய ரகசியம். அதுமாரி 1 தெசலோனிக்கேயர் 4:16 அவர் சொல்கிறபடியும் இப்பொழுது நாம் வாசித்தோமோ, பிலிப்பியர் 3:20 வாசித்தோமா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வருவதை எதிர்பார்த்துருக்குறோங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 15 ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒருவரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது 1 கொரிந்தியர் 15 51 இதை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். பாருங்க, the last trumpet, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் உயிரெழுக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும் சாவதுக்குதான இது சாவையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆகையால் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அது வரைக்கும் மரணம் நம்ம துரத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ராபோஜனத்தை நிறுத்தினாலும் சரி, நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை நிறுத்தினாலும் சரி, அடுத்தது நீங்கள் கால் கழுவுறதை நிறுத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும். உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு நாள் மரணம் உங்களை துரத்தி கொண்டே தான் இருக்கும். மரணத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்ம இமைப்பொழுதில் மறுமாக்கி அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும்போது சாவாமை, அதாவது அழிவுள்ளதாகிய இந்த இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்பொழுது மரணம் நம்மை ஆட்கொள்ளாது. அது வரைக்கும், நாம் மரிக்கும் வரைக்கும் தீர்க்கதரிசி பிரணாம் என்ன செய்தார்? அந்த 3 கட்டளைகளை என்ன செய்தார்? அவர் பின்பற்றினார். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும், நான் மரிக்கும் வரைக்கும் அதை நான் கை கொள்ளுவேன். அதை நீங்களும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. அவர்கள் இன்னும் அநேக சில காரியங்கள் இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இப்போ அழகாக பவுல் சொல்கிறார். பவுல் சொன்னத வார்த்தையின்படி நாம் 3 காரியங்களை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று தண்ணீர் ஞானஸ்தானம், அப்பம் பக்குதல், அடுத்து ராபோஜனம். இந்த 3 காரியத்தையும் நாம் கண்டிப்பாக செய்யணும். பாருங்கள், இங்கே பவுல் அழகாக சொல்கிறார். கலாத்தியர் 1:8 அவர் சொல்கிறாரு. பாருங்கள், அவர் அழகாக சொல்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் நான் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி டைம் இல்லை, முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இந்த வருகை சிங்கத்தின் வருகை. இவர் மணவாளனாக வரல, சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்துவிட்டு ஆட்டுக்குட்டியின் ஸ்தானத்திலிருந்து சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதும் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியாக தான் இருக்கிறார். இன்னும் மணவாளனாக ஆகாயத்தில் நம்மை வெளிப்படுத்தும் போது தான் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். எப்படி ஈசாக்கு ரெபேக்காலும் வயல்வெளியில் சந்தித்தார்களோ அதே போல் நாம் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்துக்கு வருவார். நாம் இங்கிருந்து ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். we shall meet in the air. நாம் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். we shall caught up in the air. நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். பின்பு அவரோடு கூட நாம் பரலோகம் செல்வோம். ஆமென். ஆகையால் இந்த ராபோஜனத்தை நிறுத்துவது சரியான ஒரு செய்தி அல்ல.
ராபோஜனம் நீங்கள் மன்னிக்கவும், அதாவது தண்ணீர் ஞானஸ்நானம் பெறலைன்னா நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு வெளிப்புறமான அடையாளம் இல்லை. தண்ணீர் ஞானஸ்நானம் பெறலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அடுத்து இயேசு கிறிஸ்து கொடுத்த 2வது கட்டளை, நாம் அப்பம் விற்க வேண்டும், திராட்சரசம் பரிமாற கொள்ள வேண்டும், ஏன்னா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 3வது கட்டளை, நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருடைய கால்களை என்ன செய்யணும்? ஒரு கழுவு கடைகள். நம்முடைய சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். அப்புறம் சொன்னேன், ராபோஜன நேரத்தில் வெளியே எழுந்து போயிடுவார். இது பல வருடமாக சபைக்கு வந்தாலும் ராபோஜன நேரத்தில் மட்டும் வெளியே எழுந்து போயிடுவார். அப்போ நான் எவ்வளவோ விலைக்கு கொடுத்தேன். ஆனால் அவர் கர்த்தர் வந்துராச்சு, முடிஞ்சுது. கர்த்தர் வந்துட்டாருன்னு சொன்ன மட்டும் இல்லைங்க, சபை காலங்கள் முடிஞ்சு போச்சு, 5 விதமான ஊழியம் முடிஞ்சு போச்சு. அதனால் இங்கேருந்து போனவங்க தன்னுடைய மகள் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார் குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்தில். இவர் ஜெபம் கூட செய்ய மாட்டாராம், ஜெபமே செய்யலை. ஏன்னா இவங்களுடைய கருத்து என்னென்னா, இனி ஜெபம் தேவையில்லை, இனி சபைக்காலம் முடிஞ்சு போச்சு, இனி போதகர் தேவையில்லை, யாருமே தேவையில்லை என்று வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவருடைய மகள் மரித்து போனாள், அந்த குழந்தை மட்டுமே பிழைத்தது. பாருங்கள், ஜெபம் கூட தேவையில்லை என்கிற அளவுக்கு பிசாசு அவர்களை எப்படி கொண்டு போய்விட்டது என்று பாருங்கள். அல்லேலூயா. ஆகையால் இதெல்லாம் வஞ்சக உபதேசம் என்பதை பாருங்கள். ஏன்னா அந்த செய்தி உலகம் முழுவதும் போகுது. ஏன்னா அநேகர் இதில் குழம்பி இருக்காங்க. நாம் போயிட்டு வந்த அந்த நாட்டு, மலேசியன் நாட்டிலையும் அநேகர் குழம்பி போயிருக்கிறாங்க. இன்னும் அந்த உபதேசம் அங்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது. ஆகையால் தான் இந்த பதிவை நான் தெளிவாக சொல்லுகிறேன். பவுல் சொன்ன கர்த்தர் வரும் அளவும் என்பது இந்த வருகை அல்ல. லூக்கா 17:30 வெளிச்சம், அதனுடைய வெளிப்பாடு பவுலுக்கு தெரியாது. ஏன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவர் எக்காலம் ஊதப்போவர், தேவ ரகசியம் நிறைவேறும், அப்போ தான் வெளிப்படுத்தப்படணும். தானியேல் எழுதி வச்சதோ யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு தெரியாது. கடைசி நாளில் அது வெளிப்படணும். அதே போல் 1ஆம் நூற்றாண்டில் பரிசுத்த யோவான் எழுதி வச்ச வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ரகசியங்களும் யோவானுக்கு தெரியாது. ஆமேன். ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அவன் எக்காலம் உதவு தேவகரசியம் நிறைவேறும். ஆகியால் பிரியமானவர்களே, நாம் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் வந்து எப்பொழுதும் பாருங்கள், பயபக்தியாக இருந்து அவருடைய வார்த்தை நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மை நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு செல்வார். ஆகியால் தண்ணீர் ஞானஸ்நானம், ராபோஜனம், கால்கள் கழுவுதல் இன்றைக்கு இருக்கிறது. நாம் மரிக்கும் வரைக்கும் அதை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளையிலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் ஆண்டவராக இயேசு எங்களுக்கு கொடுத்த 3 தெய்வீக நியமங்கள், அந்த 3 தெய்வீக நியமங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் கண்டிப்பாக அதை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாக நீர் அதை செய்து காண்பித்தீர். நீர் ஞானஸ்நானம் பெற்றீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பத்தை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல் கால்களை கழுவினீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்கு மாதிரியாக நீர் காண்பித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, இந்த 3 தெய்வீக நியமங்கள், 3 பிசிக்கல் டிவைன் ஆர்டர்ஸ், நாம் சரீரப்பிரகாரமாக ஆசரிக்கக்கூடிய 3 நியமம்தான். அது தண்ணீர் ஞானஸ்நானம், அடுத்து அப்பம் விற்குதல், கால்களை கழுவுதல் என்பதாக இருக்கிறது. இதை தவிர எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று இந்த காலத்துக்குரிய செய்தியாளர் மூலமாக நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் பங்கு இல்லை. அதே போல ராபோஜனத்தில் பங்கு பெறவில்லை என்றால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னால் அவர்கள் அதை ஆசரிக்க அந்த ராபோஜனத்தை ஆசரிக்கவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கட்டளை கொடுத்து நீர் தாமே உம்முடைய சீசருடைய கால்களை கழுவினீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோப்பா. அது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது, அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகையால் இந்த கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று போதித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சகோதரன் பிரணாம் கூட ஆண்டவரே, நான் மரிக்கும் வரைக்கும் அல்லது நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த 3 நியமங்களை நான் கைக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. கர்த்தாவே, அதையெல்லாம் நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீர். அப்படியாக இந்த உலக
உலகத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அல்லது நாங்கள் மரிக்கும் வரைக்கும் இந்த 3 நியமங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி எங்களுக்கு போதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா போலியான வஞ்சக ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டியப்படுத்துகிற ஆண்டவரே, உலகத்தை மோசம் போக்குற பிசாசை போல தேவனே உம்முடைய செய்திக்கு விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக இந்த ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டியப்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.